பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குகிறவராகவும் சபைகளை துன்பப்படுத்துகிறவராகவும் ஸ்தேவான் என்ற தேவ மனிதனை கொலை செய்வதற்கும் சம்மதித்தவன். கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி சீறி பாய்ந்தான். அப்பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. கர்த்தர் அவனோடே பேசினார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். பின்பு கர்த்தர் அனனியா என்ற சீஷனை அனுப்பி இந்த சவுல் பார்வை அடையும்படியாகவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கு அவனை அனுப்பினார். அவன் பவுலுக்காக செபித்த போது பவுல் பார்வை அடைந்து ஞானஸ்நானம் பெற்று சீஷர்களோடு சில நாள் தங்கியிருந்து கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தருளினார். வியாதிகள் நீங்கின, அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுல் என்ற பவுல் முன்னே கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி ஆண்டவருக்கு பிரயோஜனமில்லாதவனாயிருந்தான். இப்பொழுது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினால் மறுபிறப்பு அடைந்து பிரயோஜனமுள்ளவரானார். அதே தேவன் உங்களையும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவராக்குவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். சவுலாயிருந்த பவுலை ஆசீர்வதித்து அவரை சந்தித்து அவருடைய வாழ்க்கையை மாற்றின அதே கர்த்தர் இன்றைக்கும் இப்படிப்பட்டதான அநேகருக்கு உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் இக்கட்டாயிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன். தந்தையே, சவுலை பவுலாய் மாற்றி ஆசீர்வதித்து அவர் மூலமாக விசேஷித்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்த அதே கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் வரங்களும் வெளிப்படட்டும். அநேகருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரயோஜனமுள்ளவர்களாய் மாற நீர் உதவி செய்யும்படியா நான் செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரோடு பேசுவீராக, பலப்படுத்துவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.